சார், உங்க படத்துல கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க. இது நியாயமான்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் குடுத்துருங்க சார் ஃபர்ஸ்ட்டு. அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி? பிகாஸ் அவரு ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு. ஆமாங்க. இது நான் எதுவும் பண்ணலங்க. 2வது எல்லாரையும் அந்த மாரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க. அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்ல. நீங்க என்ன பண்ணா எமோஷன் ஆவீங்கன்னா, யாராவது கொன்னா தான் எமோஷன் ஆகும். அதுக்காக பண்றது அது. நான் டெய்லி காலைல எந்திச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன்ல. ஸ்ருதி, ஸ்ருதி இங்க உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழல்ல முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லயோ ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் லுக் குட் அவ்வளோதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லண்ணே. சோசியல் மீடியால இல்ல. நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்ல. அதனால நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்ல. ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை. அதில கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு. இது வந்து இவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட எப்படி போயிட்டு இருக்குன்னு. சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. சரி ஓகே. ஏன்னா ஹலோ ஸ்ருதி, ஹலோ லோகேஷ் கனகராஜ். Hi. ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வி மேம். எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் சாரி டு பண்ணிருந்தோம். டிசப்பாயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ. ஆக்சுவலி ஏன் இவ்ளோ டிலே? ரொம்ப Because- முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது. எஸ் அப்சல்யூட்லி. பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இன் ஃபிலிம்ஸ் இருந்தது. நவ் ஐ எம் வெரி லக்கி தட் நான் இது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நவ் ஐ ஃபவுண்ட் அ வே டு பேலன்ஸ் இட். ஓகே மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஒய் இனிமேல்? 1 3 நாள் ஷூட் முடிஞ்சிரும். 2வது கமல் சார், 3வது ஸ்ருதி அண்ட் டீம் அவ்வளோதான். இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லாரும் ஒண்ணா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டா வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான். மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான். உங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாசங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆயிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்ல போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியட்டா ஒரே மாசத்துல கைதி 2க்கு போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைச்சாலும். ஸோ அதனால அது போற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன், படம் அவ்வளோதான். ஸ்ருதி, இன்னும் ஒன் செகண்ட். இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் கேட்டுருப்பேன். So it's fine. Shruti, another one question. Actually, what do you want to convey from this email, by this email? Just ஒரு whole relationship 4 minutesல காமிக்க ஒரு try. And I want people to see it and அவங்க own relationship connect பண்ணி இல்ல எனக்கு இப்படி ஒரு moment வேணும். Just an emotional journey through a story of love.